ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எக் தம் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 90% வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, தேவையான அளவு வந்து உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ் இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 90% வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்குவோம். ஸோ ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோங்க. அது ஃப்ரை ஆகிற நேரத்தில் நம்ம வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, காரப்பொடி ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து முட்டை வந்து உங்களுக்கு வெடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த முட்டை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டையை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பிரியாணியில் ஆட் பண்ணும்போது முட்டை வந்து உடையாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் பாதி வெங்காயத்தை மட்டும் நான் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன், லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி இப்போ வந்துட்டு நமக்கு நல்லா வந்து வதங்கி கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ காரத்துக்காக 2 பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தனியா பொடி வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கிக்க போகிறோம். சால்ட் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு ரைஸ் குக் பண்ணும்போது சால்ட் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, தனியா இலைகள் வந்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணோன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ வந்து மசாலா வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடியில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா மேலே நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டை, ஆனியன்ஸ் இது எல்லாத்தையுமே அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இலைகளை வந்து இன்னும் கொஞ்சமே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரைஸ் வந்து வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நம்ம இதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நெய் வந்துட்டு நம்மளோட ஃப்ளேவருக்காக சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வந்துட்டு நம்ம வந்து தம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சுட சுட எக் தம் பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.